எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் நிஃப்டியில் நம்ம கொடுத்த லெவல் படியெல்லாம் நடந்திருக்கா, அதுதான் நம்ம முக்கியமானதை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட லெவல்ஸு. ஸோ இந்த லெவலில் என்ன மாதிரி நடந்திருக்குது, இதில் கால் எப்படி இருக்குது, புட்டு எப்படி இருக்குது, ஸோ நம்ம கொடுத்ததில் 25,000 850 கால் எப்படி இருக்குது, 25,900 கால் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதை பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை ஆரம்பிக்கும் போதே 25,800 900 இதெல்லாம் நல்ல ஒரு ஓயை ஸ்ட்ராங் ஓயை வச்சுட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டவுனுக்கு. ஸோ அதனால தான் இது மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ இந்த ஓயை நல்லா செக் பண்ணிங்க. அதே மாதிரி விக்ஸு ஐவி எல்லாமே நெகட்டிவாக தான் போச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் 25,900 அந்த இதில் தான் மேக்ஸ் பெயின் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான சினாரியோ இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கொடுத்த லெவலை இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கு நம்ம லெவலில். நிஃப்டியை பொறுத்தவரையும் எப்படி டெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்த லெவலில் மார்க்கெட் 25,860 அங்கேருந்து நமக்கு மூவ் ஆனால் மிட் ரேஞ்சில் மூவ் ஆனால் 25,941. அதே மாதிரி கீழே 25,779 நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 25,860 25,894 கட் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 25,860 கீழே 25,825 உடச்சிச்சின்னா கீழே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே தான் விழுந்துருக்குது. ஸோ இது முக்கியமானது. ஸோ மார்க்கெட் ஓவராலாக டவுனில் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாமே டவுனில் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் புஷ் பண்ணியிருக்காங்க மேலே. ஆனால் புஷ் பண்ணி 200 இஎம்ஐ கட் பண்ணிவிட்டு அது டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான சினாரியோ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியுது. ஒரு இண்டிகேட்டரும் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிடுதுன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் நம்ம லெவலும் எப்படி இது பண்ணியிருக்குதுன்னு பார்க்கணும். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் அந்த லெவலில் எப்படி அதை மேட்ச் பண்ணுது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இது பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எப்படி ஒரு கால்னு பார்க்கலாம். 25,850 கால் இதுதான் நம்ம கொடுத்தது. ஸோ இதுதான் 25,850 கால் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கும்போது இதில் சப்போஸ் மார்னிங் 9:30க்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. மேலே புஷ் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுனுங்கிறது தெரியுது. அப்படி நம்ம இதில் என்ட்ரி ஆனோம்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டவுனு. இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் இந்த பொசிஷனில் பார்க்கும்போது ஃபுல் டவுனில் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கு மார்க்கெட் டவுன்னா நமக்கு எந்த பக்கம் போகணும்னா புட் சைடில் போய் பார்க்கணும். அப்போ புட் சைடு லெவல் நம்ம கரெக்டாக டச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ புட் சைடு 25,900 புட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 25,900க்கான புட்டு என்ன மாதிரி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது இங்கே நம்ம என்ட்ரி ஆகியிருந்தோம்னா ஸோ இதுதான் லெவலு. இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே போய் டார்கெட்டில் டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லெவலில் டச் பண்ணிவிட்டு நமக்கான 35 பாயிண்ட்ஸுக்கான ப்ராஃபிட்டு இப்போ கொடுத்துருக்குது. ஸோ அங்கே போன பாயிண்ட் இங்கே டபுள் பாயிண்ட்டாக நமக்கு கொடுத்துட்டு பிடிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம இவ்வளோ டேட்டாஸ் இது பண்ணி நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த லெவலெல்லாம் கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்லையும் இந்த இண்டிகேட்டரில் எல்லா இஎம்ஐஸும் பார்த்தீங்கன்னா 9, 13, 21, 34, 55, 200 எல்லாம் எப்படி புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்கெட்டாக. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லெவலில் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதில் பார்த்துங்க. அதே மாதிரி இதில் ஐவி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐவி, ஓஏ, மேக்ஸ் பெயின், பிசிஆர் இது எல்லாமே இதில் நடந்திருக்குது. இதெல்லாம் எப்படி டெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் நானும் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது எந்த எஜுகேஷன் பர்பஸ் யாருக்கும் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லெவல் படி எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் மார்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா சரி என்னென்ன லெவல் நான் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவலையும் நீங்கள் செக் பண்ணி இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.